என் கணவர் இந்த மாதமும் எனக்காக புது Dress, நகை எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் கேக்குறதுக்கு முன்னாடியே வாங்கி தர்றாரு. பாத்தியா, அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்காதத ஒரு தடவை எண்ணி பாரு. உன் புருஷன் உனக்காக என்னதான் செஞ்சிருக்கான். இது உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இதுதானா? மத்தவங்க கணவர்களை பாருங்க, அவங்க மனைவிக்காக எவ்வளவோ வாங்கி தர்றாங்க. நீங்க மட்டும் ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டீங்க. வாங்கப்பா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மகளே, மத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்து உன்னோட வாழ்க்கையை அளக்காத. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ரிஸ்கையும் வேற வேற சோதனையும் கொடுத்திருக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு கீழே இருப்பவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேலே இருப்பவர்களை பார்க்காதீர்கள். அப்போதுதான் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை அற்பமாக நினைக்க மாட்டீர்கள். என்ன மன்னிச்சிடுங்க. மத்தவங்களை ஒப்பிட்டு அவங்க கையில இருந்த பரிசை பார்த்தேன். என் கைய பிடிச்சிருந்த உங்க அன்பை பார்க்க மறந்துட்டேன். பரவாயில்ல, நம்ம வாழ்க்கைய மத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிடாம அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நியமத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி வாழ்வோம். தலைவரே, அவன் மனசுல ஹசத விதைச்சேன். ஆனா ஒரே ஒரு நல்ல அறிவுரை எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அதனால்தான் உண்மையை நினைவுபடுத்துறவங்களை நான் வெறுக்கிறேன். நினைவில் வைங்க, ஒப்பீடு ஹசதை உருவாக்கும், ஹசது நன்றி உணர்வை அழிக்கும். ஆனா அல்ஹம்துலில்லாஹ்னு வாழ்ற மனச ஷைத்தானால் ஒருபோதும் வெல்ல முடியாது.